சார், என்னது? என்னால் நீங்கள் அனாவசியமாக ஃபைன் கட்டிட்டீங்க. அந்த பணம் நேற்று நைட்டே கேட்கலான்னு இருந்தேன். உனக்கு வேலை கொடுத்து டைமுக்கு சாப்பாடு போட்டு இதில் என் பணம் வேறு நஷ்டமாகுது. இனிமேலாவது புத்தி யூஸ் பண்ணி வேலை பாரு. சாரி சார். சரி, நீ போய் வேலை பாரு. சந்தோஷ், இது டூ மச். பாவம், அவர்கிட்ட பணம் எதுவும் கிடையாது. மிஸ்டேக் நடந்துச்சு, சாரி சொல்லிட்டாரு. அது போதாதா? பணத்தை பற்றி ஒன்றும் இல்லை திவ்யா. அவர் பண்ண தப்பு அவருக்கு புரியணும். விடு. இது கரெக்ட் இல்லை சந்தோஷ். அவர் சொல்றது கரெக்ட் தானே. வேலை பார்க்குறவங்கிட்ட ஈவரை காட்டுறது தப்பு. நீங்க அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் உங்க பிசினஸ் இப்படி இருக்கு. டேவிட், மேடம், உன்கிட்ட தான் பணமே இல்லையே. 1000 எப்படி கொடுத்த? ஒரு ஆள்கிட்ட கடை வாங்கினேன். சேலரி வந்துட்டு அப்புறம் தரேன்னு சொன்னேன். நீ யார்கிட்ட வாங்கினியோ அவங்க கிட்ட திருப்பி கொடுத்துரு. நெக்ஸ்ட் டைம் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கோ, அது போதும். ஆனால் சந்தோஷ் கிட்ட நான் சொல்லிக்கிறேன். ஓகே? ம். யார் வேணும்? சூர்யா. சூர்யா இல்ல. எங்கே மனுஷ ஜென்மம் என்ன பலன்? டேய், இது வீடியோல இருக்கிற பொண்ணுடா. ஆமாடா, செம்மையா இருக்குடா. சூப்பரா இருக்கடா. ஹலோ சூர்யா, நான் கீழே தான் இருக்கேன். உனக்கு எதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கா? முதல்ல இங்கேருந்து போயிடு. யாராவது பார்த்தாங்கன்னா ஏமானம் போயிடும். என்ன வீட்ல இருந்து வெளியே துரத்திட்டாங்க. எனக்கு எங்க போறதுன்னு தெரியல சூர்யா. எந்த வழியும் இல்லாம தான் நான் இங்க வந்திருக்கேன். அதுக்காக இங்கே வந்துடுவியா? எங்க வீட்டில் இருக்கவங்க பார்த்தாங்கன்னா என்ன கொன்றுவாங்க. ஜஸ்ட் லீவ். அவ்வளோ அசிங்கமா இருக்கா சூர்யா என் கூட இருக்கிறதுக்கு? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன? ஒரு வாட்டி இன்டர்நெட்டை ஓப்பன் பண்ணி பாரு. நீ ட்ரெஸ் இல்லாத வீடியோ ட்ரெண்டிங்ல இருக்கு. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஏமானம் போயிடும். மரவோம் ஆகாரம் உண்ண மரவோமே குடும்ப சுகமும் அன்பு கொண்டு இங்க இருந்து போயிடு ப்ளீஸ். அப்ப என்ன விட்டுடலான்னு முடிவு பண்ணிட்டியா? மரவோம் ஆகாரம் உண்ண மரவோமே குடும்ப சுகமும் அன்பு கொண்ட உயிரை மரவோம் மாதவா உன் மாயையே. மறந்தேன் சுக சந்தோஷத்தை, மறந்தேன் என் ரகசியத்தை, மறந்தேன் குரு தெய்வத்தை, மாதவா உன் வேற ஏதாவது வீடியோ இருந்தா அனுப்பிவிடு. மறந்தேன் சுக சந்தோஷத்தை, மறந்தேன் என் ரகசியத்தை, மறந்தேன் குரு தெய்வத்தை, மாதவ உன் மாயையே. நம்ம கம்பெனில 15 மெம்பர்ஸ் ரெசிக்னேஷன் லெட்டரை இமெயில் பண்ணிருக்காங்க. தட்ஸ் இட். அப்படியா? எனக்கு தெரியாது. இவ்ளோ சடனா இவங்க எல்லாரும் எதுக்கு ரிசைன் பண்ணாங்கன்னு மேனேஜர் என்கொயரி கமிட்டி வச்சாரு. அண்ட் இதுதான் அந்த என்கொயரி ரிப்போர்ட். ஓகே. இவங்க எல்லாரும் ரிசைன் பண்ணதுக்கு நீ தான் காரணம்னு தெரிஞ்சுது. ஒரு எம்ப்ளாய் கம்ப்ளைண்ட் கூட செஞ்சாரு. அப்ப என்ன இந்த வேலையை விட்டு அனுப்ப போறீங்களா? இவ்ளோ இன்ட்ரெஸ்ட் இல்லாதவன் எதுக்கு ஜாப்ல மட்டும் ஜாயின் பண்ண? எனக்கு ஜாப்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. எனக்கு அட்டாச்மெண்ட் தான் சுத்தமா இல்ல. ஓகே, ஐ கெட் இட். நீ எதுக்கு இந்த மாதிரி பேசிட்டு இருக்க? அதுக்கு பின்னாடி என்ன ரீசன் எனக்கு தெரியும். ஐ டிட் a background check. பேக்ரவுண்ட் செக்கா? எஸ். எதுக்கு? எதுவும் தெரியாத வயசுல உங்க அப்பா இறந்துட்டாரு. கஷ்டப்பட்டு படிச்சு ஜாப் கிடைக்கிற நேரத்துல கம்பெனி மூடினதுனால உன்னோட வேலை பறி போயிடுச்சு. அந்த கஷ்டத்துல இருக்கும்போது உங்க அம்மாவே இறந்துட்டாங்க. உங்க கேர்ள் ஃப்ரெண்டும் உங்களை ஏமாத்திட்டாங்க. அந்த டிஸ்டர்பன்ஸ்ல உங்களோட சர்டிஃபிகேட்ஸை நீங்க எரிச்சிட்டீங்க. ஓகே, ஐ கெட் இட். எல்லார் லைஃப்லயுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். இது எல்லாத்தையும் நினைச்சு நீங்க பாஸ்ட்லயே இருந்து உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்கிறது சரியில்லை. நான் ஒன்றும் அந்த சர்டிஃபிகேட்டை டென்ஷன்ல இருக்கல மேடம். லைஃப் எனக்கு கொடுத்த ஃப்ரீடத்துக்காக நான் இருச்சேன். இந்த விஷயத்த வேற யார்கிட்டனா சொல்லு, நம்புவாங்களோ இல்லையோ. ஆனா என்கிட்ட மட்டும் சொல்லாத. உன்னை பத்தி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வேற யாருக்கும் தெரியாது. என்னை பத்தி உங்களுக்கு அப்படி என்ன மேடம் தெரியும்? எப்படி தெரியும்? என்ன தெரியும் எப்படி தெரியுங்கிறதுலாம் இல்ல. எதுக்கு தெரியும்னு கேளு, சொல்றேன். ஓகே, ஏன் தெரியும்? ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனை கிரியேட் பண்ணி அங்க சொல்லலான்னு இருந்தேன். ஆனா இங்க சொல்ல வேண்டிய நிலைமை வரும் நான் நினைக்கல. அட்லீஸ்ட் நான் இந்த விஷயம் சொல்றதுனால ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருந்து நீ வெளியில வரியா இல்லையான்னு பார்க்கலாம்.
ஐ லவ் யூ. இப்போவாவது உன்னோட ரெஸ்ட்லெஸ்னஸ்லேருந்து வெளியில் வந்து லைஃப்பை கொஞ்சம் சீரியஸாக பிளான் பண்ணிக்கோ. நம்ம லைஃப் பற்றி நான் பார்த்துக்கிறேன். ஒரு காஃபி சாப்பிடலாமா? ம். நான் கேட்கவே இல்லையே. நான் கொடுத்த பணத்தை நீங்கள் வாங்கிக்கல இல்லையா? அட்லீஸ்ட் ஒரு நல்ல காஃபியாவது போட்டு தரலான்னு நினச்சேன். உனக்கு காஃபி போட தெரியுமா? கொஞ்சம் ஐடியா இருக்குது. பம்ப்கின் ஸ்பைஸ், வெப் கிரீம், கொலம்பியன் பீன்ஸ், ஃப்ரெஷ்ஷான ப்ரூ எடுத்து அதுவும் 2 ஷாட்ஸ் போட்டிருக்குங்க. ஒரு ஷாட் ஹாட் மில்க், இல்லை கொஞ்சம் க்ரீம் போட்டு ஒரு கிளாஸ் ஹாட் வாட்டர் போட்டு கொண்டு வந்திருக்கல. வாவ், வாட் இஸ் திஸ்? ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலான்னு நினச்சி செஞ்சேன். உனக்கு ட்ரை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஒய் நாட்? உங்களுக்கு ஓகேன்னா நான் டெய்லி ஒரு வெரைட்டி ட்ரை பண்ணுறேன். இந்த காஃபி ஷாப்போட இனிஷியல் ஐடியாவே அதுதான், ஒரு நாளைக்கு ஒரு வெரைட்டி காஃபி. ஆனால் இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சந்தோஷ் சொல்லிட்டான். அதனால தான் ட்ராப் ஆயிட்டேன். நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஒரு இனிஷியல் ஐடியாவில் தான் என் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. இட்ஸ் எ லாங் ஜேர்னி. அந்த ஜேர்னியில் நான் எங்கே இருக்கேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு யோசிச்சேனே தவிர எதுக்கு ஆரம்பித்தேன், எப்படி ஆரம்பித்தேன்ற அந்த இனிஷியல் ஐடியாவையே மறந்து போயிட்டேன். ஆட்டோ. ஸ்ட்ரைட்டா போங்க. அம்மா எங்கம்மா போனோம்? ஸ்ட்ரைட்டா போங்க. அம்மா எங்கம்மா போகணும்? எனக்கு டைம் ஆகுது. நான் இப்ப சாவ போறேன். கூட்டிட்டு போறீங்களா? வண்டி ஓரமா நிறுத்துங்க. முதல்ல 2 விஷயம் உங்ககிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் டிப்ரெஷனில் இல்லை. 2வது, நீங்கள் சொன்ன ஐ லவ் யூவில் நான் ஸ்டக் ஆகிட்டேன். இன்னும் நான் வெளியே வரல. இப்போ நான் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் நீங்கள் நான் டிப்ரெஷனில் இருக்குன்னு நினச்சிக்கிட்டது என்னோட தப்பு இல்லை. ஐ ஃபீல் லைக் என்னை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ புரிஞ்சுதா? இவங்க எல்லார்கிட்டையும் இந்த மாதிரி பேசி தானே ரெசிக்னேஷன் கொடுக்க வச்சா? கன்ஃபியூஸ் பண்ணி. நான் யாரையும் கன்ஃபியூஸ் பண்ணங்க வரல. அண்ட் அவங்க யாரை கன்ஃபியூஸ் ஆனால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நீ எவ்வளோ ட்ரை பண்ணாலும் நான் மட்டும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டேன். அட் த சேம் டைம் நீ மாறி உன்னோட லைஃப்பை சீரியஸாக பிளான் பண்ணுற வரைக்கும் நான் விட மாட்டேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு தான் எனக்கு தோணுது. சரி, அதை விடுங்க. இப்போ எனக்கு ஜாப் இருக்கா இல்லையா? இந்த அப்பாலஜிஸ் லெட்டரை சைன் பண்ணி மேனேஜர் கிட்ட போய் ஒரு சாரி கேளுங்க. உங்க ஜாபுக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன். அதானே உங்ககிட்ட பேசினா எழுந்து போறீங்க? ஒரே இடத்துல இருந்து ஒரு மாதிரி இருக்கு. சும்மா வெளியே போயிட்டு வரேன். ஹலோ தம்பி, அப்பாலஜி லெட்டர் என்ன பண்ண? இதுதானே உங்க அப்பாலஜி லெட்டர்? உங்களுக்கும் உங்க கம்பெனிக்கும் அதோ உங்க ஹெச்ஆருக்கும் எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பைத்தியம் பிடிச்சிச்சா உனக்கு? இந்த அண்ட சராசரமும் நான் தான், விட்டு கொடுத்தலும் நான் தான், புதிய அத்தியாயமும் நான் தான், அழகிய கவிதையும் நான் தான், விவாதமும் நான் தான், இந்த உலகத்தையே உருவாக்கின அந்த சக்தியும் நான் தான். இந்த உலகம் தினம் தினம் பேசிட்டு இருக்கிற தேவையில்லாத வார்த்தைகளை என்னோட காதுல கேட்காம வாழ்றவனும் நான் தான்.
என்ன புரிஞ்சிக்க முயற்சி செய்யாத. முதல்ல நீ உன்னை புரிஞ்சிக்க, உன் வாழ்க்கையை தெரிஞ்சிக்க. அதுதான் உன்னை வாழ வைக்கும். நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஒரு இனிஷியல் ஐடியாவில் தான் என் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு நாளைக்கு ஒரு வெரைட்டி காஃபி. எப்படி ஆரம்பிச்சேன்ற அந்த இனிஷியல் ஐடியாவையே மறந்து போயிட்டேன். இந்த காஃபி ஷாப் உன்னோட ட்ரீம்னா அந்த கம்ப்ளீட்னஸ் என்னோட ட்ரீம். இந்த காஃபி ஷாப்போட இனிஷியல் ஐடியாவே அதுதான். ஹலோ, இன்னைக்கு நீ என்னை ட்ராப் பண்ண வர வேண்டாம். நான் பஸ்லேயே போய்க்கிறேன். பாய். டேய், இப்படிலாம் உட்காந்துக்கிட்டு அந்த ஸ்டார்ஸ் என்றது அவ்வளவு ஈஸி இல்லடா. ஆமாடா, இந்த விஷயத்தில் நம்ம நண்பன் சிறப்பானவன். அவன் ரொம்ப பொறுமைசாலி. நம்ம கற்றுக்கணும்டா. என்னது? ஸ்டார்ஸ் என்றதுக்கு. ஆஹா. பாரு, காளிமணி வருது. திரும்ப பண்ணு. சேம். எங்க போனா அவன்? வழி தவறி போயிட்டியா? சுபா, உன் வாழ்க்கையை நான் காட்டுறேன். நீ என் கூட வா. ஹலோ. ஹலோ டேவிட், டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? பரவாயில்ல மேடம், சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, டெய்லி வெரைட்டி காஃபி ஷாப் இனிஷியல் ஐடியா இம்ப்ளிமெண்ட் செய்யலான்னு யோசிக்கிறேன். சப்போர்ட் பண்ணுறியா? கண்டிப்பாக மேடம். தேங்க்யூ ஸோ மச் டேவிட். நாளைக்கு ஏர்லியாக வந்துரு. பாய். ஊஹூ. வெல்கம் டு நிர்வாணா சொசைட்டி. வெளிச்சத்தோட அருமை தெரியணும்னா நீங்கள் இருட்டிலிருந்து பழகி இருக்கணும், அதை அனுபவிச்சிருக்கணும். இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் அதை கிராஸ் பண்ணிட்டா இங்கே வந்துட முடியும். இந்த உலகம் அப்படிப்பட்டது. இங்கே வர்றவங்க யாரும் ஆக்சிடென்டலாக வந்துட முடியாது. சொசைட்டி நினச்சா தான் வர முடியும். இந்த நேரத்தில் நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதை கேட்குறீங்கன்னு தான் அர்த்தம். அது எனக்கு தெரியும். உங்களை சுற்றி இருக்கிற பிரபஞ்சம் இருட்டில் மூழ்கி இருக்குது. அதை முழுசாக புரிஞ்சுக்கணுன்னா, இந்த பிரபஞ்சத்தையே காப்பாற்றணுன்னா நீங்கள் இந்த நிர்வாண சொசைட்டியில் மெம்பரானால் மட்டும்தான் நடக்கும். இந்த சொசைட்டி மேலே நடக்கிற யுத்தம் எப்போ ஆரம்பிச்சதுன்னோ எப்போ முடிய போகுதுன்னோ யாருக்கும் தெரியாது. அதை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் இதுக்கு நடுவில் நீங்கள் போராடி தான் ஆகணும். சைனிங் ஆஃப், நிர்வாணா. பசிக்குதா? பசி நினச்சி பயப்படாத. பல கோடி பேருக்கு உணவு கிடைக்குது. அந்த கடவுள் கொடுத்துட்டு தான் இருக்கான். உங்களுக்கு தேவைப்படுறப்போ அவன் கிட்ட கேளுங்க, உங்களுக்கும் கொடுப்பான்.